கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய என் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் கண்களை மூடி இந்த நாளிலே கூட ஆண்டவராக இயேசு ராஜா நம்மோடு பேசுமுடைய கற்பமா. பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா, எங்களை ஆசீர்வதிக்க வாங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதாகமத்தை திறந்து சங்கீதம் 90:14 கூட வாசிப்போம். சங்கீதம் 90:14. நாங்கள் எங்கள் வாளாலெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையாலே திருப்தியாக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் சொல்றாரு, காலையிலே என்ன பண்ணுவேன், என்னுடைய கிருபையினால உங்களை என்ன பண்ணுவேன், திருப்தி ஆக்குவேன். யாருக்கும் கிடைக்காத ஒரு சாக்கியம் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த தேவனுடைய வார்த்தை, ஆமே சோத்திரம், உங்களை மகிழ்விக்கும்படியாக. ஆமே, எந்தெந்த நீங்கள் சோர்வோடு காணப்படுறீங்களா, இல்லை ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சி ஆக்கும்படியாக, ஆமே உங்களை சந்தோஷப்படுத்தும்படியாக, ஆமே சோத்திரம், உலகத்துக்கு ஒரு நற்செய்தி உண்டாக்கும்படி நாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே, ஒரு பாலகுமாரன் இயேசு ஆமே பிறப்பார் என்று உலகத்தினுடைய எல்லா பாவங்களையும் சுமந்துருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்க போகிற ஒரு பெரிய ஒரு நற்செய்தி. அவர் என்னுடைய ஜனங்களுடைய பாவங்களை ஆமே சோத்திரம் மன்னிக்கும்படியாக, அவர்களை கழுவும்படியாக இயேசு ராஜா இந்த பூமியில பிறகுன்னு சொல்லி ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டா. இந்த நாளிலே கூட ஆண்டவராக இயேசு நமக்காக இந்த பூமியிலே வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிற அருமையான பிள்ளைகளே, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான், ஆண்டோட வார்த்தை தான் உங்கள் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அவர் சொல்றாரு, நான் உங்களை மகிழ்விப்பேன். நான் என்ன பண்ணுவேன், ஆமே என்னுடைய பிதா வீட்டில் என்ன பண்ணுவேன், உங்களால் மகிழ பண்ணுவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். ஒருவேளை மகிழ்ச்சி இழந்து காணப்படுறீங்களா, சந்தோஷத்தை இழந்து காணப்படுறீங்களா? ஆமே, ஆண்டவர் தாமே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்தோஷப்படும்படியாக, உங்களை ஆஸ்வதிக்கும்படியாக அவருடைய வல்லமையில கரம் இறங்கி வந்திருக்கிறது. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது காலையிலே அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்போ தேடணுமா, காலையிலே நீங்கள் இயேசுவை தேடும் பொழுது. ஆமே சோதரன், அவர் சொல்றாரு, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு, எவைகள்னா உங்கள் தேவைகள் என்னவாக இருக்கலாம், ஒருவேளை பொருளாதார தேவையாக இருக்கலாம், ஆமே சோத்திரம், எதிர்காலத்துக்கு ஒரு எந்தெந்த தேவையாக இருக்கலாம், ஒருவேளை வீடு கட்டி கொண்டு இருக்கலாம், ஆமே சோத்திரம், ஒருவேளை இந்த கடன் பிரச்சனை அடைய முடியலேன்னு சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கலாம், ஆமே பல எதிர்பார்ப்புகளோடு கூட நீங்கள் காணப்படலாம். இந்த இடத்துல போட்டுக்கப்படுறது, நீங்கள் காலையிலே எழும்பி நீங்கள் ஆண்டவராக இயேசுவை நோக்கி பார்த்து அவருடைய பாதத்தில் அமரும் பொழுது, அவரை நீங்கள் தேடும் பொழுது, எப்படி ஒரு ஹோட்டலில் போனால் 2 இட்லி கேட்போம், 2 இட்லி வாங்கி சாப்பிட்றதுக்கு அப்படின்வான். இட்லி வச்சா சாம்பார் கொண்டு வாங்க, சட்னி கொண்டு வைக்க மாட்டான். இட்லி வச்சா என்ன பண்ணுவான், சாம்பார் கொண்டு வருவான், சட்னி கொண்டு வருவான், தண்ணி வைப்பான். அவர் பாருங்கள், அந்த இட்லி முதலாவது நம்ம கேட்கும்போது ஆண்டவர் சமூகத்தை நம்ம தேடும் பொழுது, அந்த சங்கீதம் 90:14 அழகாக சொல்லுது பாருங்கள். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையில் எங்களை உமது கிருபையாலே திருப்தியாக்கும். இந்த காலை நேரத்தில் ஆண்டோட சமூகத்தை தேடும் பொழுது மற்ற எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணும், கூட கொடுக்கப்படும். உங்களை கர்த்தர் திருப்தியாக நடத்தி, உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கண்கடுமை ஜெபம் பண்ணுவோமா. பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, சோத்தரிக்கப்பட்ட நல்ல அந்த காலை வேலைக்காய் சோத்திரம். நாங்கள் எங்கள் வாழனெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையில் உமது கிருபையால் எங்களை திருப்தியாக்கும் என்று எழுதப்பட்ட சங்கீதம் 90:14 படியாக உடைய பிள்ளைகளை எந்தெந்த காரியத்திலே ஆண்டவரே சோத்திரமப்பா, ஆண்டவரே குறையோடு இருக்கிறார்கள், அந்த இடத்துல நிறைவாக்கி அற்புதங்களை செய்வீராக. உடைய கிருபை ஆண்டவரே உடைய பிள்ளைகளை மூடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அதிகாலையிலே கர்த்தாவே சோதரனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கக்கூடிய பிள்ளைகள் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. 5 அப்பத்தை 2 மீன் ஆசீர்வதித்து ஆண்டவர் மீதம் எடுக்க வைத்த ஆண்டவர் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கிருபையாலே மூடிக்கொள்வீராக. உடைய கிருபைகளை பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ளட்டும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்யும் பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். நன்மையின் கிருபைகளை தொடரட்டும், இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம்.
மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம்.